ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரிப்புனொலி கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஒரு சிம்பிளான எவால்வேட் சம் தான். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி எப்படி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ 28 இங்க வந்து 2 5 இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 வர மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ 28 எப்படி எழுதலாம்னா 2 14s are 28, 2 7s are 14, 7 1s are. ஸோ இதுக்கு மேல வேற எப்படியுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 7 டேபிள்ல போட்டாலும் திரும்பி 7 4s are தான் வரும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 7 எழுதலாமா? அப்ப 2 into 2 into 7. ஸோ 5 power n அப்படியே எழுதிக்கிறோம். ரிமைனிங் எல்லாமே அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம்னா 2 cube எழுதலாம். 2 into 2 into 2 தான் 8. 4 4 2 7 8 வரும். ஸோ அப்ப 8 2 power 3 எழுதிக்கிறோம். பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதுறோம். சின்னதா ஒரு சேஞ்சஸ் என்னன்னா 5 power n plus 1 எப்படி பிரிக்கலாம்னா 5 power n தனியா 5 power 1 தனியா. அப்ப இது சேர மாதிரி தான் ப்ராடக்ட் ரூல் படி இப்ப a power m into a power n a power m plus 1 எழுதுவோம். இந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சுன்னா பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணி எழுதுவோம். அதே இது ரிவர்ஸிங்க. இங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஆட்ல இருக்கிறது நம்ம இப்படி பிரிச்சு எழுதுறோம். அப்ப 5 power n தனியா 5 power 1 தனியா பிரிச்சு எழுதிருக்கோம். ஈக்குவல் டு சைட்ல இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 2 பவர் இங்க வந்து இப்போ காமனா எடுக்க ட்ரை பண்ணலாம். இங்க 2வும் 5 பவர் n காமனா இருக்கா, அதனால மேல வந்து 2 into 5 பவர் n காமனா எடுக்கிறோம். ஸோ காமனா எடுத்துச்சுன்னா 2வும் 5 பவர் n பேலன்ஸ் வெளில போயிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 2 into 7. ஸோ 2 into 7 வந்து 14. இந்த 2 into 5 பவர் n நம்ம காமனா வெளில எடுத்ததுனால அந்த இடத்துல எதுவுமே இல்லாததுனால 1 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பை இப்போ இங்க வந்து என்ன காமனா இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 5 பவர் n காமனா இருக்கு. ஸோ 5 பவர் n எடுத்து வெளில எழுதிக்கிறோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 cube மைனஸ் இந்த 5 பவர் n வெளில போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். அதனால 5 ஈக்குவல் டு இப்போ 10 நம்ம பிரிச்சு எழுத ட்ரை பண்ண போறோம். 10 எப்படி எழுதலாம்னா 2 into 5 அந்த பவர்ல இருக்க n அப்படி எழுதிக்கிறேன். 2 into 5 ஹோல் பவர் n அப்படி எழுதிக்கிறேன். அப்படியே எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் இப்போ இங்கேயும் 5 பவர் n இங்கேயும் 5 பவர் n. ஸோ இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ப்ராடக்ட் ரூல் படி பண்ணோம்னா n மைனஸ் n சப் டிவிஷன்ல இருந்தா n மைனஸ் n அப்ப 0 வந்துடும். அதாவது ப்ராடக்டா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும், டிவிஷன்னா சப்ராக்ட் பண்ணும். அப்படி பண்றதுனால ஓகே, இல்ல எப்படியா இருந்தாலும் கேன்சல் பண்ணாலும் ஓகே. பேலன்ஸ் இருக்கிறது 2 14 plus 1 வந்து 15 பை இது வந்து 2 கியூப் வந்து 8 அப்ப 2 கியூப் 8 8 மைனஸ் 5 வந்து கீழே வந்து 3 வரும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது இப்போ இந்த என்ன பண்ற அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இது கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3 5s are. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க 2 into 5 இருக்கு, இங்க 2 into 5 ஹோல் பவர் n. ஸோ இப்போ எனக்கு பேஸும் சேமா இருந்தா பவரை ஈக்குவல் பண்ணுமா? இப்போ இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 2 into 5 பேஸ் சேமா இருக்கு. இப்போ பவர் ஈக்குவல் டு பண்ணோம்னா n ஈக்குவல் டு 1. ஸோ கொஸ்டின் வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ என்னோட வேல்யூ வந்து 1. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.